ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டச்ரா. இது ஒரு டுனிஷியன் ஹாரர் மூவி. டுனிஷியான்றது நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு நாடா. இப்படி ஒரு நாடு இருக்குது எனக்கு இப்போ தான் தெரியும். படத்தோட ஒன்லைனர் நான் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சுல படம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். படம் எடுத்த உடனே ஒரு ஆள் வேகமாக கார் ஓட்டிட்டு போய் அவசர அவசரமாக ஒரு மூட்டையை வந்து ஒரு வீட்டுக்கிறாரு. சரி காய் எதுவும் டெலிவரி பண்ற ஆள் போல அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. உள்ள ஒரு பையன் எடுக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா மயக்கமான நிலையில இருக்கான். அவன் கண்ணுக்குள்ள பார்த்துட்டு இது இங்கதான் இருக்கு, இது இங்கதான் இருக்குன்னு கண்ணு சொல்றானுங்க. சரி கண்ணு எதுவும் எடுத்துருவானுங்க போல, நோண்டி எடுத்துருவானுங்க போல அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. கழுத்தை கரகரன்னு அறுத்து போட்டுடுறானுங்க. அதெல்லாமே ஒரு பொண்ணு தான் வந்து கிளீன் பண்றாங்க அந்த ரத்தத்தெல்லாம். அப்படியே டைட்டில் போடுறாங்க டச்ரான்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜ்ல 3 பேத்த காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பேரை வச்சிருவோம், கியூட்டி, தாடி, அப்புறம் வெள்ளையன். 3 பேருமே ஆதி காலத்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ். இதுல வெள்ளைய மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நக்கல் பிடிச்ச பையன். கிளாஸ்ல கறியை தின்னுட்டு சிக்கிச்சு போல பல்லுல வாய்க்குள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கான். இவங்க ஜேர்னலிசம் படிக்கிறவங்க. ஒரு ப்ரொஃபசர் வந்து எல்லார்கிட்டையும் ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாரு. என்னன்னா 15 நாளைக்குள்ள ஒரு சில கண்டுபிடிக்க முடியாத கேசஸ் எடுத்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணணும். உங்களை எழுதி கொடுக்க சொன்னா பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறவங்க பேரை கூட போற போக்குல எழுதி தரீங்கடா. அதனால வீடியோ மட்டும் தான் எடுத்து கொடுக்கணும். 15 நாளைக்குள்ள சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முக்கியமா வெள்ளையை நோட் பண்ணி சொல்லிட்டு போறாரு. அப்படி அடுத்த சீன்ல ஒரு 2 தாத்தாவை காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த இறந்தவங்க எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை. பாருங்களேன், நம்ம ஊர்ல பண்ற மாதிரி மூக்கோட்டைக்குள்ள எல்லாம் பஞ்ச வச்சு அடைக்கிறாங்க. இந்த தாத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா கியூட்டியோட தாத்தாவான். அவர் போன் பண்ணி கியூட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, நான் வர லேட் ஆகுமா, சோ நீ சேஃபா இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை காமிக்கிறாங்க. எனத்தையாச்சும் எடுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா வெள்ளையன் வேற கேஸை பத்தி சொல்றான். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்க ஆளு. அங்க இருக்க ஒரு பேஷண்ட் நர்ஸோட மூக்கையே கடிச்சு எடுத்துட்டாலாம். அந்த பொண்ணை பத்தி கேட்கும் போது எங்க அம்மா இன்னும் நிறைய சொன்னாங்க. சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோடு கிட்டக்க அந்த பொண்ணை பலத்த காயத்தோட தொண்டை கிழியப்பட்ட நிலைமையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் தான் மூங்கியா. அவங்கள தேடி இத்தனை வருஷம் 20 வருஷத்துல ஒரு ஆள் கூட வந்ததே கிடையாது. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வினோதமான வாய்ஸஸ்ல பேசுறது, ஒண்ணு எல்லாரும் மூஞ்சி உடைக்கிறது, இல்ல மூக்கு கடிக்கிற வேலையா இருந்திருக்கா. ஒரு சில பேர் அவங்கள சூனியக்காரின்னு கூட சொல்றாங்க. அவங்கள நம்ம பார்த்தோம்னா ஏதாச்சும் வெறித்தனமான கேஸா மாட்டும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம தான் அவங்கள ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க போறது. அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள போறதுக்கான பெர்மிஷன்லாம் நான் வாங்கி வச்சிடறேன், போவோமாடா டீலடா அப்படின்னு கேட்டப்ப கியூட்டியும் தாடி ஒத்துக்கல. ஒரு சூனியக்காரிக்கிட்ட என்னடா நியூஸ் கிடைக்க போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசுறாங்க. வெள்ளைய விட மாட்டான், மூங்கியான்றான். சரிடா போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறான். அப்படியே சீனை முடிக்கிறாங்க. கியூட்டிய காமிக்கிறாங்க. நம்ம இந்த பேய் படம் எல்லாம் பார்த்தோம்னா நைட் அப்படியே பேய் ஞாபகமா வந்து பக்கத்துல பேய் படுத்திருக்க மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி சூனியக்காரியை பத்தி கேட்டோன்னு கியூட்டிக்கும் அந்த சூனியக்காரி நினைப்பா இருந்து கனவுலயே அவன் வர ஆரம்பிச்சிட்டா. அப்படியே பயந்துட்டே முழிக்கும் போது இப்பதான் ஒரு ட்விஸ்ட் தெரியுது. என்னன்னா இவளுக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த கனவு வரல, ஏற்கனவே நிறைய டைம் வந்திருக்கும் போல. தாத்தா வந்து மை சைல்டு பயப்படாத, ஹீமா பாபி பாபிவா மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கியூட்டி தாத்தா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நான் வம்புக்குனே பண்ணலன்னு சொல்றா. தாத்தா என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியல, ஜாம்பி மாதிரி மாறி கையவே கடிச்சு வச்சிடறாரு. என்ன எப்படி பண்ணிட்ட அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒரு கனவு. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. வெள்ளையன் சொன்ன மாதிரியே பெர்மிஷன் வாங்கிட்டான் போல. எல்லாரும் கிளம்பி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்ப கியூட்டி நைட்டு சரியா தூங்கலைல, என்னமோ அவ பிரியாணில இருந்து லெக் பீஸ் எடுத்த மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுகிறா இவங்க மேல. அப்படியே போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டரை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவரை கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காமிச்சதானே உள்ள விடுவாரு, அதுக்காண்டி ஒரு பேருக்காண்டி இவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது கியூட்டி மூங்கியாவை பத்தி கேட்டோன்னே டாக்டர் மூஞ்சியே சரியில்லை, இவர் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஏமா மூங்கியான்னு ஒரு ஆளே கிடையாது, நீ வாட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே கியூட்டி விட மாட்றா. எவ்வளவோ எடுத்து சொல்றா, நீ போய் சொல்ற, உன் மூஞ்சிலே தெரியுது டாக்டர், ஊருக்கே தெரியும் இங்க மூங்கியான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்கள ஒரு சூனியக்காரியாவே எல்லாருமே பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டாக்டருக்கு இதுக்கு மேல சமாளிக்க முடியல போல. இன்டர்வியூ முடிச்சுக்கலாம், எல்லாரையும் பத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கிட்டு வெள்ளையனுக்கு பெருத்த அவமானமா போயிருது. ஏன்னா பயங்கரமா சீன் போட்டிருப்பான், எங்க ஏரியால நான் பெரிய கைடா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒண்ணுமே ஆகலைல, அதை ஈடுகட்டுறதுக்காண்டி தெரிஞ்ச நர்ஸு கிட்ட திரும்ப போய் கேட்கறான், எங்களால ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோன்னே அவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. போய் செக்யூரிட்டிக்காரங்களுக்கு காசை கொடு, ஒன்ன மாதிரி நிறைய பைத்தியம் உள்ள சுத்துது, அதை வந்து வீடியோ எடுத்துக்கங்கடா அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணி அந்த நர்ஸு கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறான். அங்க பாத்தீங்கன்னா கேவலமா திட்டு வாங்கியிருப்பான் நர்ஸு கிட்ட. இங்க வந்து சீன் போடுறான், மச்சே நைட் ஷூட் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. கேவலமா நடிக்காதரா வெள்ளையான்னு சொல்லி திட்டிட்டு அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க. மூங்கியா கேஸுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலா வச்சிருக்க லைப்ரரியை காமிக்கிறாங்க. அங்க கியூட்டி மட்டும்தான் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. தனியா இருந்தா என்ன
நடக்கும் நம்மளுக்கு தெரியும்ல, அதேதான் இங்கேயும் நடக்க போகுது. ஒரு கருப்பு உருவம் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்லோவா போயிட்டு இருக்கு. கியூட்டிய பார்த்தோன்னே மெதுவா வந்த உருவம் ஸ்பீடா வர ஆரம்பிக்குது. கொலை பண்ணிரும்னு பார்த்தா இல்ல, எல்லாமே ஒரு பிரம்ம மாதிரி இருக்கு கியூட்டிக்கு. அங்க சீன் கட் பண்ணி சொன்ன மாதிரி எல்லாருமே நைட் ஷூட் பண்றதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. இங்க நர்ஸ் புலம்பிட்டே வராங்க, நீங்க கொடுக்குற 5 பத்துக்குலாம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க. மூங்கியான்ற மென்டல் பொண்ணு இன்னும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா டாக்டர் தான் பொய் சொல்லியிருக்காரு. ஏன்னா 20 வருஷமா ஒரு பேஷண்ட் என்னதான் இவங்க என்ன மருந்து கொடுத்தாலுமே சரி பண்ண முடியாம நர்ஸ் மூக்க சாப்பிடுற அளவுக்கு முத்தி போயிடுச்சு மூங்கியாவோட ஸ்டேஜ். இப்படிலாம் வெளியில தெரிஞ்சா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தான் மவுசு குறையும், ரேட்டிங்ஸும் குறையும். அதனாலதான் இவன் இவ்வளவு பெரிய டூப்பா விட்டுருக்கான். வெள்ளைய மூங்கியாவை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறான்னு சொல்லி நர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றாங்க மூங்கியாவை பத்தி. அவ இங்க வந்து 8 மாசமா சோறு தண்ணி இல்லாம கிடந்தா, ஒரு துளி கூட உடம்பு குறையவும் இல்ல கூடவும் இல்ல. அவ இங்க வந்தப்ப தொண்டை கிழிஞ்ச நிலைமையில கொடூரமா இருந்தா. நாங்க அதை என்னதான் தச்சு ஒட்டு போட்டு வச்சாலுமே அவளே அவ தொண்டையை கிழிச்சுக்கிறா. இப்படிப்பட்டவ சூனியக்காரி இல்லாம அவன் பொண்டாட்டியா வாடா இருப்பா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாங்க. அப்படியே பேசிட்டே மூங்கியாவோட ரூம்க்கே வந்துடுறாங்க. அந்த ரூம்ல அவளை தவிர வேற எந்த பேஷண்ட்ஸுமே இல்ல. இருட்டா இருக்கு, கொடூரமா இருக்கு. அந்த ரூமை பார்த்தாலே கியூட்டி மட்டும்தான் அந்த மூங்கியா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. நாங்க உங்கள படம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், இங்க உங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூங்கியாட்ட பேசிட்டு இருக்கா. பேசிட்டே இருக்கப்ப மூங்கியா கிட்ட ஒரு மேப்பை காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கோவப்பட்டு கியூட்டியோட கையை பரண்டி வச்சிடுறாங்க. நீதான் அதுன்னு கியூட்டியை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு ஆனா தெளிவா யாருக்குமே புரியல. நிலைமை கைமீறி போனதுனால எல்லாரும் வீட்டை பக்கத்தை கிளம்பிடுறாங்க. அப்படி சீனை முடிக்கிறாங்க. வீட்டுல காமிக்கிறாங்க. தாத்தா காயத்துக்குலாம் மருந்து போட்டு கொடுக்கிட்டே எப்படி அப்படிலாம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, காட்டு போன தாத்தா திமிரு பிடிச்சி பராண்டி விட்டுருச்சு அப்படின்னு கேவலமா சமாளிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கியூட்டியும் தாத்தாவும் மட்டும்தான் இருக்காரு. தாத்தா கேட்கிறாரு கியூட்டி கிட்ட, உனக்கு இன்னும் அந்த கருப்பு துணி போட்ட பொம்பளை கனவுல வராளா அப்படின்னு கேட்டோன்னே கியூட்டி ஆமான்னு சொல்றா. இவர் பயந்துகிட்டே நம்ம நாளைக்கு சாமியார் கிட்ட போய் பார்க்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி ஆகும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. கியூட்டிக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விருப்பமே இல்லை, இருந்தாலும் சரின்னு சொல்லி தாத்தாக்காக ஓகே சொல்றா. ஸோ அப்படியே நைட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. கியூட்டி ஃபோன் பண்ணி தாடி கிட்ட சொல்லிடுறா, நம்ம நாளைக்கே வீடியோ எடுக்க கிளம்புறோம்டா, ரெடியா இருங்க அப்படின்ட்டு. இப்போ எங்க வீடியோ எடுக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மூங்கியா கிட்ட ஒரு மேப் காமிச்சிருப்பாங்கல்ல, அதுல ரெட் மார்க் வச்சிருப்பாங்க. அதே இடத்துல தான் மூங்கியாவும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பா. அப்போ அங்கதான் ஏதோ மர்மம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகிருது. தாத்தா சொன்ன மாதிரி கியூட்டியை அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆனா கியூட்டி வந்து போடாடே அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கா, கோவமா இருக்கா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சாமியார் சொன்ன மந்திரத்தை இத்தனை வருஷம் சொல்லியிருப்பா. ஆனா எவ்வளவு டைம் சொன்னாலும் அந்த கருப்பு துணி போட்ட பொம்பளை கனவுல வந்து டார்ச்சர் பண்ணிருக்கா. சோ இப்ப ஒரு ஃபேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கிளம்பிடுறா. கியூட்டி போனதுக்கு அப்புறமா தாத்தாவும் சாமியார் மட்டும் பேசுறாங்க. நீ இன்னும் அந்த உண்மையை அவகிட்ட சொல்லலையான்னு சாமியார் கேட்டதுக்கு, என்னால இதை சொல்ல முடியாது, நான் அவங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்னு தாத்தா சொல்றாரு. ஆனா எதை பத்தி பேசுறாங்க என்ன நமக்கு சொல்லல. அப்படி அடுத்த சீன்ல கியூட்டி சொன்ன மாதிரி அந்த ஏரியாவுக்கு வீடியோ எடுக்க கிளம்பிடுறாங்க. ஆனா தாடிக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை, இப்படி ரிஸ்க் எடுத்து போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கான். கார்ல போறப்ப ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டே இருக்க அந்த தாடி பையன், மச்சான் மாசமா இருக்க போல கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா வண்டி ஒரு ஓரமா தான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சிரிச்சுட்டே வந்து விசாரிக்கிறாரு. ஆல் ஓகே தானே, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமாங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நல்ல மனுஷன் மாதிரி பேசுறாரு. அப்படியே அவரும் கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாரும் அந்த ரெட் மார்க் போட்டிருக்க இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. அதை தேடிதான் இப்ப இவங்க வந்திருக்காங்க. அங்க ஒரு ஆடு மேய்க்கிற ஆள்கிட்ட கேக்குறாங்க. காது கேட்கலன்னு சொல்றாரு. ஆனா மூங்கியான்ற பேரை கேட்டோன்னே மிரண்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வெள்ளைய இன்னொரு வழியை காமிச்சு, இந்த வழியில போனா நம்ம தேடி வந்த இடத்துக்கு போயிடலாம்னு காமிக்கிறான். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சுத்தி ஃபுல்லா காடு தான். ஆனா அதே வழியில தான் 3 பேரும் போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் இந்த பொணம்லாம் கிளீன் பண்ற வேலை தானே பாக்குறாரு. அவர் அந்த டேபிள கழுவிட்டே இருக்காரு தண்ணியை ஊத்தி. கிளீனா இருந்த டேபிள்ல திடீர்னு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தமா கிடக்கு. இவர் மிரண்டு போயிடுறாரு. சாமியை கும்பிட்டுக்கிட்டே திரும்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அடுத்த சீன்ல இந்த சைடு தாடி போயிட்டே இருக்கும்போது எனத்தையும் வீடியோ எடுக்கிறான். எனத்தடா எடுக்கிற அப்படின்னு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு எதையும் வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே ஸ்லோவா அந்த பாப்பா திரும்புறா. அப்பதான் காமிக்கிறாங்க ஒரு புறாவை அப்படியே பச்சையா ரத்தம் ஒழுக சாப்பிட்டுட்டு இருக்கு. பயங்கரமா முறைக்குது. கியூட்டி கிட்ட வர 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 அந்த பாப்பா ஓட ஆரம்பிச்சிருது. இவங்க 3 பேரும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை ஃபாலோ பண்ணிட்டே ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா 20
வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதா சொன்ன கிராமம் இன்னும் அப்படியே இருக்கு. இதை அவங்க யாருமே எதிர்பார்க்கல. அங்க பொம்பளைங்க எல்லாமே கறி குடல் எல்லாத்தையும் ரத்தம் ஒழுக ஒழுக காய வச்சிட்டு இருக்காங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் கறி தோலுமா இருக்கு. அங்க திடீர்னு ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்தோம்ல ரோடு ஓரமா, அவர் பேசுறாரு. இவர் ரொம்ப சிரிக்கிறாரு. சிரிச்ச வாயன்னு வச்சுப்போம். இவரும் அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஆள் தான் போல. எல்லாரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்ப தாடி அதிர்ச்சி ஆயிட்டே சொல்றான், நாங்க மேப்ல பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறதா யாருக்குமே தெரியல, மேப்லயும் இல்ல. ஆனா இப்ப இங்க இருக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மூங்கியாவை பத்தி கேட்டோடனே சிரிச்சவன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, இது எல்லாமே கிளப்பி விட்ட ரூமர் தான் அப்படின்னு சொல்றான். சரி, உங்க ஊர் பொம்பளைங்க கிட்ட நாங்க உங்களை பத்தி கேட்டுக்கிறோமே அப்படின்னு சொன்னா அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். தெரியாத ஆளுங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க எங்க ஊர் பொம்பளைங்க அப்படி இப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ஊர் பொம்பளைங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஃபுல்லா யாருமே யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாங்க. மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, அப்படியே கோவமா தான் இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல ஃபுல்லா பொம்பளைங்க தான். ஒரே ஒரு ஆம்பளை, அது இந்த சிரிச்சவாயன் தான். சிரிச்சவன்ட்ட கறியை பற்றி கேட்டவுடனே அவன், நீங்கள் நைட்டு சாப்பிட்டு தாங்க போனோம், சாப்பிட்டு போங்க அப்படின்றான். இவங்க கறின்னு சொன்னோடனே வெள்ளையனும் தாடி உட்காந்துட்டானுங்க. என்னடா இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க, வாங்கடா கிளம்புவோன்னு சொன்னாலும் கிளம்ப மாட்டேங்கிறானுங்க. இன்னொரு சைடு தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் மூங்கியாவை பற்றின பழைய நியூஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு. இவருக்கு எப்படி மூங்கியாவை தெரியும் என்னன்னு நம்மளுக்கே தெரியல. கியூட்டிக்குமே கால் பண்ணுறாரு, பட் அவள் எடுக்கலை. ஏன்னா அங்கேயுமே டவர் ப்ராப்ளம். ஏன்னா காட்டுக்கு நடுவில் இருக்காங்க, ஸோ டவர் கிடைக்கல. அப்படி அடுத்த சீனில் நைட் டின்னர்ல காமிக்கிறாங்க. கறி நான் ஆசையா சாப்பிட உட்காந்தா அங்க இருக்கவங்க எல்லாருமே பீர் கிரில்ஸோட சொந்தக்காரங்க இருப்பாங்க போல. பச்சை கறியை வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கியூட்டி கொஞ்சம் அருவருப்பாவே பாக்குறா. ஏன்னா ரத்த வாடையை கூட அவங்க மதிக்கல, ரத்தம் ஒழுக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு மட்டும் கொஞ்சம் அவிச்ச கறியா வைக்கிறாங்க. கியூட்டியும் தாடியும் அது தொடவே இல்லை. ஆனா வெள்ளை அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, உட்காந்து மொக்கிட்டு கிடக்கான். இன்னொரு சைடு அந்த புறாவை தின்ன பாப்பாவை காமிக்கிறாங்க. அதுவும் ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பொண்ணை பத்தி கேட்கும் போது சிரிச்சவன் சொல்றான், இது என்னோட சொந்தக்கார பொண்ணு தான், ஆனா யாருக்கிட்டையுமே அவ சரியா பேச மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். மிட் நைட்டே ஆகிருச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா வெள்ளையன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எனக்கு நைட்டு சரியா கண்ணு தெரியாது, கண்ணாடி நான் கொண்டு வரல, பேசாம நம்ம இங்கேயே தங்கிடலாமே, காலையில கிளம்புவோம் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சிரிச்சவன் அட்வைஸ் பண்றான், இங்க ஒரு லைட் கூட இல்லை, நீங்க எப்ப கிளம்புனீங்கன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகிரும் இருட்டுல, ஸோ இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலைல கிளம்புங்கன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் கியூட்டி வேணாம்னு சொன்னாலுமே அவளுக்கும் வேற சாய்ஸ் இல்லை, ஓகே சொல்லிடுறா. சிரிச்சவன் பேய் வீடு மாதிரி ஒன்று இருக்கு, அதில் போய் இவங்க 3 பேத்தையும் விட்டுட்டு வந்துடுறான். ஒரு பெட் இருக்கனால கியூட்டி அதில் போய் படுத்துக்கிறா. ஆளுக்கு ஒரு தரையில பிடிச்சி படுத்துக்கிறாங்க. நைட் காமிக்கிறாங்க. கியூட்டிக்கு உச்சா வந்தனால போறா. பாத்ரூமா என்னன்னு தெரியல, பப்பு கணக்கா இருக்கு. வீட்டை விட்டு லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. திடீர்னு வெளியில ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஊர் பொம்பளைங்க எல்லாமே பேய் மாதிரி அசையாம நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாப்பா மட்டும் தான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த பொம்பளைங்களோட கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிருக கை மாதிரி இருக்கு. விரல்லாம் நீல நீளமா நகம்லாம் வச்சுக்கிட்டு. கியூட்டி மெதுவா எல்லாத்தையும் கூப்பிடுறா. ஆனா தாடியும் வெள்ளைன்னு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. சரி நம்ம பிரம்ம போலன்னு சொல்லிட்டு கியூட்டியும் அங்கேயே படுத்துக்கிறா. அப்படி அடுத்த சீன்ல காலையில ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சிரிச்சவன் 2 பொண்ணுங்களை கார்ல இருந்து கூட்டிட்டு நீ ஃபர்ஸ்ட் வீடு, நீ செகண்ட் வீடுன்றான். இது எல்லாத்தையுமே அவங்க 3 பேரும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. எப்படா எங்களை கூட்டிட்டு போவன்ற மாதிரி திரும்ப அதே டைலாக் தான் சொல்றான். நீங்க ரெடியா இருங்க, நான் உங்களை கார்ல இறக்கி விட்டுறேன் உங்க இடத்துல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா கூட்டிட்டே போக மாட்டேங்கிறான். இன்னொரு சைடு தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு பேப்பர்ல இருந்து என்னத்தையும் படிச்சுட்டு அதை ஃபுல்லா கொளுத்தி விட்டுறாரு. என்ன படிச்சாரு என்னன்னு தெரியல, மூஞ்சிலாம் பயங்கரமா மாறிடுது. அப்படியே சீன் கட் பண்ணி வெள்ளையனை காமிக்கிறாங்க. அவன் எடுத்த வீடியோலாம் ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவங்க நேற்று நைட்டு தூங்கினதை யாரோ வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. டேய் தாடி, மாசமா இருக்கேல, ஒழுங்கா தூங்க மாட்டியா, எங்களை எதுக்கடா வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு கலாய்ச்சிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த வீடியோல தாடின்னு தூங்கிட்டு இருக்கான். அவன் கழுத்துல யாரோ கத்திய வைக்கிற மாதிரி அந்த வீடியோ முடியுது. அப்ப வேற யாரும் நைட்டு இவங்களை ஃபுல்லா வீடியோ எடுத்திருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரீவைண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா டெலிட் பண்ணி விட்டுறான்னு தெரியாம லூசு. அடுத்த சீன்ல தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு கிரௌடான ஏரியால நின்றுட்டு இருக்கப்ப கியூட்டி கனவுல அதே கருப்பு துணிக்காரி தாத்தா கண்ணுக்கு மட்டும் தெரியுறா. இவர் கண்ணை முடிட்டு ஹீமா பாபி பாபிபான் மந்திரத்தை சொன்ன உடனே மறைஞ்சிருது. ஏன் திடீர்னு இப்படி தாத்தா கண்ணுக்கு தெரியுது, என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியே அடுத்த சீன்ல கியூட்டிய காமிக்கிறாங்க. நைட் ஃபுல்லா தாத்தாக்கு பேச முடியல, சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டவரை தேடி போயிட்டே இருக்கும்போது நைட்டு டின்னர்ல அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ட ஒரு பொண்ணு அங்க நிக்கிறா. அவகிட்ட போய் கியூட்டி தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு ஓ நேம் என்ன அப்படின்னு கேக்குறா.
கேக்குறப்ப அந்த பொண்ணு பயந்துட்டே ஃபஹாரா அப்படின்னு அவ பேரை சொல்றா. அந்த ஃபஹாரா பிள்ளை பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கு. உங்க பிரெக்னன்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்லியா பேச ட்ரை பண்றா. ஆனா அந்த பொண்ணு காது கிட்ட வந்து எப்படியாச்சும் இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு மட்டும் காதுக்குள்ள வந்து சொல்லிட்டு போறா. அந்த சிரிச்ச வாயன் வந்து இந்த பொண்ணை கத்துறா. கியூட்டி கிட்ட அந்த ஃபஹாரா பொண்ணை பேச விட மாட்டேங்கிறான். கியூட்டி சொல்ல ட்ரை பண்றான், நாங்க வெறும் பிரெக்னன்சியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், எதுக்குடா கத்துற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அவன் சிரிச்சுக்கிட்டே கிடக்கான். நீ சிரிச்சுட்டே கடை, நாங்க கிளம்புறோம்டா அப்படின்னா அவன் விட மாட்டேங்கிறான். இருங்க, கறி வந்துட்டு இருக்கு, சாப்பிட்டு போங்கன்னு அந்த ரத்த கறியை கொடுக்க பாக்குறான். கடைசி வரைக்கும் சொல்லி மழுப்பிட்டே இருக்கான் தவிர கார்ல அந்த பையன் அங்கிட்டையும் போறான். ஆனா இந்த 3 பேத்தையும் அவங்க கார் கிட்ட போய் கொண்டு போய் விடவே மாட்டேங்கிறான். ஏன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. அடுத்த சீன்ல தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அழுக்கு பல்லுக்காரன், பின்னாடி இருக்க மொட்டை எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாத்தா அந்த கருப்பு துணிக்காரிய பார்த்ததுல இருந்து அழுக்கு பல்லுக்காரன் என்னமோ தாத்தா மேல வந்து சளி தடவுற மாதிரியும் மொட்டை வந்து எச்சி துப்புற மாதிரியுமா அவருக்கு தோணுது. எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை டீஸ் பண்ற மாதிரி இருக்கு, பாருங்க எப்படி சிரிக்கிறாங்கன்ட்டு. ஆனா இது எல்லாமே தாத்தாவோட நினப்பு தான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பாக்குறாங்க. அப்படி சீனை முடிக்கிறாங்க. தாடியை காமிக்கிறாங்க. சிரிச்சவன் ஓவரா பண்றான், கார் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போனா காரை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். சிரிச்சவன் ஒரு ஆளுக்கிட்ட இருந்து ஒரு மூட்டையை வாங்குறான். என்னன்னு தூரத்துல இருந்து பார்க்கும்போது உள்ள ஒரு பொணா இருக்க மாதிரியே இருக்கு. ஆனா தாடிக்கு அது கன்ஃபார்மா தெரியல, ஏன்னா அவன் தூரத்துல இருந்து பாக்குறதுனால. இன்னொரு சைடு கியூட்டிய காமிக்கிறாங்க. அவன் சிரிச்சவாயன் அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. வெள்ளையங்கிட்ட வந்து சொல்றான், அந்த மாசமா இருக்க பொண்ணு ரொம்ப வினோதமா பேசினா, நான் கேட்ட ஒரு கேள்வி கூட பதிலே சொல்லல, இங்க இருந்து ஓடிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு கியூட்டி புலம்பிட்டு இருக்கா. ஏமா நம்ம தாடி கிட்ட வேணா கேட்போமா இந்த ஃபஹாரா பிள்ளை ஏன் இப்படி பேசுதுன்ட்டு, ஏன்னா அவனும் மாசமா தான் இருக்கான், இவன் நேரங்காலம் புரியாம கலாய்ச்சிட்டு இருக்கான், டே நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும்டா அப்படின்னு கியூட்டி சொல்ற மாதிரி. அடுத்த சீன்ல தாடியை காமிக்கிறாங்க. அவன் ஓடிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல விழுகுறான். சுத்தி ஃபுல்லாமே எலும்பு கூடு, ஃபுல்லா மிருக எலும்புலாம் கிடையாது, எல்லாமே மனித எலும்பு கூடு. மிரண்டு போய் ஓடுறான். இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறான், அந்த மூட்டையில இருந்தது ஃபுல்லா செத்த பணம் தான், இந்த விசிறிச்ச வாயன் தான் சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. அப்படி அடுத்த சீன்ல விசிறிச்ச வாயன் காமிக்கிறாங்க. அவன் இந்த 2 மூட்டையுமே எடுத்துட்டு போய் ஒரு மூட்டையை ஊர் பொம்பளைங்கிட்ட கொடுத்துறான், இன்னொரு மூட்டையை ஒரு ரூமுக்கு முன்னாடி வைக்கிறான். அது என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான கை வந்து அதை எடுத்துட்டு போகுது. எதுக்கு இப்படி பண்றானுங்க என்ன நம்மளுக்கு இப்ப தெரியாது. இன்னொரு சைடு கியூட்டிட்ட வந்து சிரிச்சவாயன் சொல்றான். ஆனா இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஏன்னா ஒரே ஒரு சீன் தான் நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. இவன் போய் ஒரு ஆள் கிட்ட மூட்டையை வாங்குறத மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இவன் போய் கியூட்டியோட கார் எங்க இருக்கு என்னன்னு பாக்குற சீன் நம்மளுக்கு காமிக்கல. இவன் கியூட்டி கிட்ட என்ன தெரியுமா சொல்றான், சின்ன பசங்க ஃபுல்லா உங்க காரோட டயரை ஃபுல்லா திருடிட்டாங்க, சோ காரை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக்கிட்டு போயிடுறான். கியூட்டி கத்த ஆரம்பிச்சிரா, கறிக்கு ஆசைப்பட்டேல கெடடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதே சமயம் தாடி வந்து நடந்ததெல்லாம் அவன் பார்த்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். போனோம் அந்த இதெல்லாம் ஃபுல்லா சொன்னோடனே இவங்க 2 பேருமே நம்பல. லூசாடா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை ப்ரூவ் பண்ணி ஆகணுமேடா அப்படின்னு தாடி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த சிரிச்சவாயன் அந்த மூட்டை எல்லாத்தையுமே கார்ல எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதை ஓடி போய் பிரிச்சு பார்த்தா எல்லாமே ஆட்டுக்கறி. ஒருவேளை தாடிக்கு தான் எலும்பு எல்லாம் பார்த்து பித்து பிடிச்சு போச்சு போல நமக்கு தோணுது. இது எல்லாத்தையுமே பார்த்து வெள்ளையன் கலாய்க்க ஆரம்பிச்சிடறான் எப்பயும் போல. ஆனா தாடிக்கும் வெள்ளையனுக்கும் சண்டையா போயிருக்கு, என்னையவே கலாய்க்கிறியான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அடுத்த சீன்ல கியூட்டிய காமிக்கிறாங்க. அந்த ஃபாஹர் பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது அவளோட ஒரு டைரியை கியூட்டியோட பாக்கெட்ல போட்டிருக்கா. அதை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதை கியூட்டி எடுத்து ரீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஃபுல்லாமே ஃபாஹரோட வாய்ஸ் ஓவர் மாதிரி தான் வரும். கியூட்டி இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்காளோ அதே மாதிரி ஃபாஹரும் முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டராக இருந்திருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காண்டி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஊரில் இருக்க ஒரு பொம்பளையுமே இவங்க கிட்ட சரியா பேசலை. எங்க பார்த்தாலும் கறி, எதுக்கு எடுத்தாலும் கறியா இருந்துச்சு. இப்போ கியூட்டி தங்கியிருக்க அதே வீட்டில் இருந்தா ஃபாஹரையும் தங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி டின்னர்லேயும் அதே கறியை தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அந்த ஊர்லேயே ஃபாஹர் கிட்ட ஒரே ஒரு பொம்பளை மட்டும் வந்து பேசியிருக்காங்க. அவங்க தான் அந்த உமன் இன் பிளாக், அதாவது கருப்பு துணிக்காரி தான். உடம்பு ஃபுல்லாக கருப்பு துணி மட்டும் தான் போட்டிருந்திருக்காங்க. அவங்க ஃபேஸை நான் பார்த்ததே இல்லை. ஆனா அவங்கள பார்த்தா இந்த ஊர்ல எல்லாரும் ரொம்பவே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தாடி வந்துடுறான். கியூட்டி டைரி என்னன்னு கேட்கும்போது அவ ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. வெள்ளையன் கோச்சுக்கிட்டான்ல, ஸோ தாடி போய் சமாதானப்படுத்துறான். என் பிள்ளைக்கு உன் பேரே வைக்கிறேன்டா வாடாடே அப்படின்ட்டு. கியூட்டி அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் அதே டைரியை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இது ஃபுல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபாஹரோட கொடுக்குற வாய்ஸ் ஓவர் தான். அந்த உமன் இன் பிளாக்க நடு ராத்திரில தான் எல்லா பொம்பளைங்களும் பார்க்க வருவாங்க. இந்த மர்மத்துக்குலாம் ஒரு பதில் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்
பார்க்கணும் தான் நான் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பார்க்க கூடாத உன்னை பார்த்துட்டேன்னு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த கருப்பு துணிக்காரி கிட்ட ஒரு பொண்ணோட பிக்சரை கொடுத்து ஒரு சில ரத்த துளியும் கொடுக்குறாங்க. அவ அதை எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி பக்கத்துல இருக்க பொணத்தோட வாயில போட்டு அப்படியே துணியை தைக்கிற மாதிரி தச்சு விட்டுடுறா. இப்பதான் சொல்றாங்க என்னன்னா, இந்த ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்களுமே சூனியம் பழகுறவங்க. நம்ம நினைச்ச மாதிரி அவங்க சமைக்கிறது ஆடோட கறியோ இல்ல வேற மிருகத்தோட கறியோ கிடையாது, எல்லாமே மனுஷ கறி. ஆனா வெளியில பாக்குறதுக்கு ஆடோட கறி மாதிரி இவங்க எல்லாம் ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்காங்க. இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளை தான் டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. ஒரு சைடு யார் யார் கண்ணுல ஒரு சின்ன மச்ச மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஆளுங்களை தூக்கிடுறானுங்க. இன்னொன்னு யார் யார் உள்ளங்கையில நீளமான கோடு இருக்கோ அவங்கள மாதிரி ஆளை தூக்கி பலி கொடுத்தா இவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மூழ்கி போயிருக்காங்க மூட நம்பிக்கையில. இதை அவங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பையனை கரகரன்னு கழுத்தறுத்து கொள்ளுவாங்கல்ல, கண்ணுக்குள்ள கூட இது இருக்குன்னாங்கல்ல, அது இதுதான் போல. இவங்க மேக்சிமம் கடத்துற ஆளுங்க ஃபுல்லாமே குழந்தைங்களா தான் இருப்பாங்களாம். பிச்சை எடுக்கிறவங்க, அனாதைங்க, இந்த மாதிரி இவங்க பல வருஷம் பண்றாங்க. இப்ப திரும்ப அந்த ஃபாகரோட வாய்ஸ் ஓவர் போயிட்டே இருக்கு. விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் அந்த வீட்டை விட்டு வெளியிலே வரலையாம். நைட்டு தப்பிக்கலான்னு பிளான் பண்ணும்போது அந்த கருப்பு துணிக்காரியும் 2 ஆம்பளைங்களும் ஒரு சின்ன மூட்டையில 2 குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னால அவங்கள விட்டுட்டு தப்பிக்க முடியல. ஸோ நான் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்தினேன். நான் காப்பாத்தின பொண்ணோட கையில நிலா வடிவத்துல ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கியூட்டி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா. என்னன்னு பார்த்தா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட். அந்த பொண்ணே கியூட்டி தான். இவ்வளவு நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஃபாகர்னு தானே நினைச்சோம். அதுதான் இல்ல, கியூட்டியை 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்திலேருந்து காப்பாற்றினவங்க தான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவங்க டைரி தான் இப்போ நம்ம கியூட்டி ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. காப்பாற்றி தாத்தா கையில் கொடுத்துட்டு இந்த உண்மை எல்லாத்தையுமே அவள் வளர்ந்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க, அவளை சேஃபாக பார்த்துக்கங்கன்னு தாத்தா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அந்த லேடி கிளம்பிடுறாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைய காப்பாத்துறதுக்கு போய் அந்த ஆர்டிக்கலை அவங்க நேம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆளுங்க வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. கியூட்டி அவங்க நேம் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லி திரும்ப திரும்ப டைரியை போட்டு புரட்டி பார்க்கும்போது தான் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடைக்குது. இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டும் என்னன்னா, கியூட்டியை காப்பாற்றினவங்க யாருன்னு பார்த்தா அந்த மோங்கியா தான். அதனால தான் ஸ்டார்டிங் சீனில் கியூட்டியோட கையில் இருக்க அந்த மச்சத்தை பார்த்தோன்னே நீதான் சொல்லி கத்திருக்காங்க பாவம். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த புறாத்தினி பாப்பா பேர் ரெபேவா. மோங்கியாவும் இந்த ரெபேவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல இந்த புறாத்தினி எப்படி இருக்கோ இன்ன வரைக்கும் 30 வருஷம் ஆகியும் ஒரு துளி அளவு கூட வளரல, வயசும் ஆகல. இந்த மர்மத்தெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறா கியூட்டி. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா தராங்க. இனிமேல் அந்த ரெபேவை குட்டி சாத்தான்னு வச்சுப்போம். இங்கிட்டு தாடி கியூட்டியை கூப்பிட்டு அங்க பார்க்க சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த ஃபஹாரா பொண்ணு பிரெக்னெண்டா இருந்துச்சுல, அவளுக்கு பிரசவ வலி. பிரசவம் பாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய கூர்மையான கத்தி எடுத்துட்டு போறாங்க. அதுல போய் பிரசவம் பார்த்து முடிச்சிடறாங்க. பிறந்த பச்சை குழந்தை இந்த குட்டி சாத்தான்ட்ட கொடுக்குறாங்க. அதுவும் திடுன்னு எங்கேயோ ஓடுது. கியூட்டியும் விடாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போகுது. என்னன்னு பார்த்தா அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல வரும்ல மனுஷ மிருகம், அது மாதிரி ஒரு மிருகட்டு கிட்ட பிறந்த குழந்தைய தூக்கி போடுறா. அதுவும் மொச்சக்குன்னு தின்ன ஆரம்பிச்சிருது பிறந்த குழந்தைய. இந்த கியூட்டிலாம் எத்தனை படம் பார்த்தாலும் திருந்தவே மாட்டா போல. ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாருங்களேன். குட்டி சாத்தானும் மனுஷ மிருகமும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ திடுன்னு ஓடி போய் ஒரு குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த குட்டி சாத்தா இன்னொரு சைடு தேடி ஓடிடுச்சு. எதர்ச்சியா அந்த குகையில கியூட்டி திரும்பி பாக்குறா. சுத்தி எங்க பார்த்தாலும் மனுஷ கறியா தொங்க விட்டுருக்கானுங்க. இங்க இந்த சீன்லாம் பயங்கர கொடூரமா இருக்கும். ஆடு வாங்க போனா எப்படி எல்லாமே தனித்தனியா வச்சிருப்பாங்க, குடல் அதுன்ட்டு, அதே மாதிரி நம்ம வியாபாரம் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாமே வெந்துட்டு வேற கிடக்கு. இவ போய் அதை மோந்து பார்க்கலாமா, மோந்து பார்த்துட்டு வேன்னு வாந்தி எடுத்துட்டு கிடக்கா. திடீர்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடா. மனுஷ காலு கை எல்லாத்தையுமே அந்தரத்துல தொங்க விட்டுருக்கானுங்க. ஒரு மண்டை கூட அங்க இருந்துச்சுங்க. இவ இங்க பாக்குறத நினைச்சு கூட அழுகல. அந்த டின்னர்ல இவங்களும் அந்த கறியை தின்னாங்க பாத்தீங்களா, அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. இவ தாடி கிட்ட வந்து கதற ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரத்துல நம்மளையும் கொல்ல போறாங்க, வா போயிடலாம்னு. அவ அங்க இருந்து வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருப்பாள். அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி சாத்தான் சரியான ஆளு தாடி வெளியில நின்று பாக்குறான். சும்மா இது எதமா பலூனை புடிச்சிட்டு ஓடுற மாதிரி குட்டி சாத்தான் வயிற்ற கிழிச்சு விட்டு போயிருது. என்னன்னு பார்த்தா ஃபுல்லா குடல் எல்லாமே அப்படி டக்கு டக்குன்னு வெளியில விழுக ஆரம்பிச்சிருது. கொடூரமா இருந்துச்சு இந்த சீன் எல்லாம். ஊர் பொம்பளைங்க எல்லாமே ஒண்ணு கூடி தாடியோட பணத்தை சதக்குன்னு குத்தி கிழிக்கிறாங்க. போச்சு, அடுத்து கியூட்டி தான் டார்கெட் போல அப்படின்னு பார்த்தா தாத்தா என்ட்ரி கொடுத்துறாரு. கமான் தாத்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த சீன்ல எல்லாம். ஹீமா பாபி பான் மந்திரத்தை சொன்ன உடனே அந்த சூனியக்காரிங்க எல்லாமே காதை பொத்திட்டு ஓடிடுறாங்க. ஏற்கனவே ஒரு சீன்ல பாத்துருப்போம், தாத்தா டேபிள்ல ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கும். அதே சமயம் தாத்தா கண்ணுக்கு திடீர்னு கருப்பு துணிக்காரி தெரிஞ்சிருப்பா. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து சரி இப்படிதான் நடந்திருக்கும் போலன்னு சொல்லி இங்க
இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி கியூட்டிக்கு சின்ன வயசுல இருந்தே கருப்பு துணிக்காரி கனவுல வரதுக்கான ரீசனும் இதுதான். இந்த சூனியத்துல இருந்து தானே இவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க மூங்கியா. அதனாலதான் இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. கமோன் மை சைல்டு அப்படின்னு சொல்லி தாத்தா கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா கியூட்டிக்கு விட்டுட்டு வர மனசே இல்ல. தாடி வேற தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு சைடு அங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மூங்கியாவும் தூக்குல தொங்கிட்டாங்க. இது எல்லாமே அட் அ டைம்ல நடக்குது. இன்னொரு சைடு சூப்பு வைக்கிறதுக்கு தாடியோட பாடியையும் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு சைடு வெள்ளையனை காமிக்கிறாங்க. அவனை ரொம்ப நேரமா காமிக்கல, கோச்சிட்டு போனவனோட போனவன் தான் இப்பதான் காமிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கொன்னுட்டாங்க. உயிருக்காக போராடிட்டு இருக்கான். தாத்தா சொல்றாரு, நீ போமா, நான் கூட்டிட்டு வரேன் எப்படியாச்சும் வரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா கழுத்துல யாரோ கத்திய வச்சு குத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இங்க இன்னொரு ட்விஸ்ட். இவன் வெள்ளையும் இல்ல, கருப்பு ஆடு. இவனும் அவங்க கூட்டத்தை ஆள் தான் போல. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கிறாங்க. தாடி கியூட்டியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேற கேஸ் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்றப்ப இவன் தான் கம்பல் பண்ணி மூங்கியாவை பத்தி விசாரிக்க வச்சிருப்பான். இந்த கிராமத்துக்கு கரெக்டான வழியை காமிச்சதும் இவனாதான் இருந்திருப்பான். கியூட்டி அத்தனை டைம் சொல்லியுமே நைட்டு தங்க சொன்ன பயலும் இவன் தான். இப்போ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு கியூட்டியை கொள்றதுக்கு கிட்ட வரான். அப்படி அடுத்த சீன்ல நைட்டு காமிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த கூட்டம் சாக வரதுக்காக 2 விதமான மக்களை கொல்லுவாங்க. ஒண்ணு கண்ணுல வந்துட்டு மச்சம் இருக்கிறது, இன்னொன்னு உள்ளங்கையில நீளமான கோடு இருக்குன்றதான் பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப கியூட்டி கையிலுமே நீளமான கோடு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இதனாலதான் சின்ன வயசுல இவங்களை கொலை பண்ணலான்னு பார்த்திருப்பானுங்க. ஆனா இப்படியே தப்பிச்சுட்டா அதை வெயிட் பண்ணி வெள்ளையனை ஃப்ரெண்டா பழக விட்டு கியூட்டியை திரும்ப மறுபடியும் இதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த மனுஷ மிருகம் இருக்குல்ல அதுகிட்ட கொடுத்துட்டாங்க. அது தின்னே முடிச்சிருச்சு போல. அப்படி சீனை முடிக்கிறாங்க. நான் கூட எப்படியோ தப்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் கொண்டுட்டாங்க. இந்த ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே எடுத்திருக்காங்க. நார்த் ஆப்பிரிக்கால சூனியத்திலையும் மூட நம்பிக்கையில நிறைய பேர் மூழ்கி நூத்துக்கணக்கான குழந்தைங்களை கொன்னு குவிச்சிருக்காங்க. ஸோ அதை அப்படியே படமா எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணிருங்க. டாடா, லைக், பார்ப்போம்.